வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான ஆய்வறிக்கைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் மசோதாவை தாக்கல் செய்ய திட்டம். அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற ஆலோசனை துணை முதலமைச்சர் பதவி தொடர்பானது அல்ல என அமைச்சர் உதயநிதி விளக்கம். துணை முதலமைச்சர் பதவி குறித்து முதலமைச்சர் முடிவெடுப்பார் எனவும் பேட்டி. உங்ககிட்ட சொன்னாங்களா? அப்படியா? தெரியலையே. நான் இங்க அண்ணா நூற்றாண்டு லைப்ரரி வந்துட்டேன். எனக்கு அறிவாலயம் போல நானு. இது முதலமைச்சர் முடிவெடுப்பாருங்க, நீங்க முடிவெடுக்காதீங்க. தொண்டர்கள் விருப்பத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. நேற்று பழிமணிக்கம் அவர்கள் அந்த விருப்பத்தை தெரிவிச்சாங்க. பட் எதா இருந்தாலும் என்றைக்குமே எல்லா அமைச்சர்களுமே முதலமைச்சருக்கு துணையாகத்தான் இருப்போம். இது முழுக்க முழுக்க முதலமைச்சருடைய தனிப்பட்ட முடிவு. அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற கூட்டம் திமுக பவழ விழா தொடர்பானது என அமைச்சர் உதயநிதி பேட்டி. தன்னை துணை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என தொண்டர்கள் கூறுவது அவர்களது விருப்பம் எனவும் பதில். பெரியார் திடலில் மரியாதை செலுத்திய நண்பர் விஜய்க்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து. யாராக இருந்தாலும் பெரியாரை தொடாமல் தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியாது என திட்டவட்டம். யாரா இருந்தாலும் நல்ல ஒரு விஷயம். யாரா இருந்தாலும் தமிழ்நாட்டில் பெரியாரை தாண்டி பெரியாரை மீறி பெரியாரை தொடாம இங்க அரசியல் செய்ய முடியாது. நண்பர் விஜய் அவர்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். பெரியார் சிலைக்கு விஜய் மரியாதை செய்ததை போல் தமிழின தலைவர்களுக்கும் மரியாதை செலுத்த வேண்டும் என சீமான் வலியுறுத்தல். தமிழர் வரலாறு, மொழி வரலாறு போன்றவற்றை விஜய் கற்றுக்கொள்வார் என நம்புவதாகவும் பேச்சு. திமுக கூட்டணியில் பிளவு ஏற்படும் என அரசியல் கணக்கு போட்டவர்களின் மூக்கு அறுபட்டுள்ளதாக விசிக தலைவர் திருமாவளவன் சாடு. கொள்கை அளவில் விசிகவும் திமுகவும் ஒரே நேர்கோட்டில் பயணிப்பதாகவும் கருத்து. ஜம்மு காஷ்மீர் முதற்கட்ட தேர்தலில் பகல் 1 மணி நிலவரப்படி 41.17 விழுக்காடு வாக்குகள் பதிவு. பதற்றமான வாக்குச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பு. ராகுல் காந்திக்கு பாஜக தலைவர்கள் மிரட்டல் விடுப்பதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம். இந்திரா காந்தி போலவே ராகுல் கொல்லப்படுவார் என்று பாஜகவினர் மிரட்டல் விடுத்தது அதிர்ச்சியளிப்பதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. ராகுல் காந்தி பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசு விரைந்து செயல்பட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். மக்கள் மத்தியில் ராகுல் காந்தி புகழ் வளர்ப்பது சிலரை நிலைகுலைய வைத்துள்ளதாகவும் கருத்து. அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன் மீதான சொத்து குவிப்பு வழக்குகளில் அரசு தரப்பில் ஆஜராக சிறப்பு வழக்கறிஞர்கள் நியமிக்க கோரி வழக்கு. தமிழக அரசு மற்றும் இரு அமைச்சர்கள் 4 வாரங்களில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்ட தூத்துக்குடி தருவைக்குளம் மீனவர்கள் 10 பேருக்கு 3.5 கோடி ரூபாய் அபராதம் விதித்து இலங்கை புத்தளம் நீதிமன்றம் உத்தரவு. அபராதம் விதிக்கப்பட்டதை கண்டித்து இலங்கை நீதிமன்றம் முன் தமிழ்நாடு மீனவர்கள் தர்ணா போராட்டம். கேரளாவில் நிபா வைரஸ் பாதிப்பால் இளைஞர் உயிரிழந்ததன் எதிரொலி. இடுக்கி மாவட்ட எல்லையான போடிமுந்தல் சோதனைச் சாவடியில் சுகாதாரத்துறையினர் தீவிர சோதனை. நாகையில் ஆளுநர் பங்கேற்ற மீன்வள பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவை புறக்கணித்த அமைச்சர். அழைப்புதலில் பெயர் இல்லாததால் மாவட்ட ஆட்சியரும் பங்கேற்கவில்லை என தகவல்.
பாலியல் புகாரில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதை எதிர்த்து மருத்துவர் சுப்பையா சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்த வழக்கு. தனி நீதிபதி உத்தரவுக்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. பண்டிகை காலங்களில் பேருந்துகளில் கூட்ட நெரிசலை சமாளிக்க தனியார் பேருந்துகளை வாடகைக்கு எடுக்க போக்குவரத்து கழகம் திட்டம். ஊரகப் பகுதி பேருந்துகளை சிறப்பு பேருந்துகளாக இயக்குவதால் மக்கள் பாதிக்கப்படுவதாக புகார் எழுந்த நிலையில் முடிவு. நாளை மறுநாள் பிரதமர் மோடியை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்திக்க திட்டம். மெட்ரோ ரயில் உள்ளிட்ட திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குவது தொடர்பாக சந்தித்து பேச உள்ளதாக தகவல். பத்து ஆண்டுகளாக திருந்தி வாழ்ந்து வந்த தமது மகன் பாலாஜியை காவல்துறையினர் கொன்றுவிட்டதாக தாய் கண்மணி கண்ணீர் மல்க பேட்டி. காவல்துறையின் என்கவுண்டரில் உள்நோக்கம் இருப்பதாக குற்றச்சாட்டு. நான் வர குழந்தைங்களுக்கு துணி எடுக்க வரேன்னு சொன்னேன் சார். என் புள்ள திருந்தி 10 வருஷம் ஆகுது சார். பழைய கேஸ் எல்லாம் முடிச்சுட்டு திருந்தி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 குறைந்து 54,800க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 15 ரூபாய் குறைந்து 6,850 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. செப்டம்பர் 28ஆம் தேதி காஞ்சிபுரத்தில் திமுக பவள விழா பொதுக்கூட்டம் நடைபெறும் என கட்சி தலைமை அறிவிப்பு. திராவிடர் கழகம், காங்கிரஸ், மதிமுக, விசிக உள்ளிட்ட 20 கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் பங்கேற்கின்றனர்.